அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். ஆனி மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் எந்தெந்த உட்போகுது சொல்லி ஆரணி தனுஷ் நாடக மன்றம், நாயுடு மங்கலம் அடுத்த துறிஞ்சாபுரம், ஆரணி தனம் நாடக மன்றம், வந்தவாசி டு ஒரத்தி அடுத்த சிறுதாமூர், ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம், மேல்மருவத்தூர் சித்தாமூர் அடுத்த போந்தூர், ஆரணி நந்தினி நாடக மன்றம், திருமணி அடுத்த நமத்தோடு, வடசேந்தமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம், விண்ணமங்கலம் அடுத்த தெல்லூர், ஆரணி ஸ்ரீ பத்மா நாடக மன்றம், பானாவரம் அடுத்த மேட்டுமங்கலம், ஆரணி அசோக் நாடக மன்றம், ஆற்காடு டு விஷாரம் அடுத்த TM ஷாப் லைன், ஆரணி சபரி நாடக மன்றம், உத்திரமேரூர் அடுத்த மன்னன் குடிசை, கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த குறிப்பேடு, மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம், திருவலம் அடுத்த ஆரிமுத்து மோட்டூர், ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம், கலவை அடுத்த செம்பேடு, ஆரணி சுமதி நாடக மன்றம், ஆரணி அடுத்த காமக்கூர், கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம், ஆற்காடு அடுத்த கிளைவ் பசார், குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம், ஆரணி சந்தவாசல் அடுத்த காட்ரோடு, வட இலுப்பை பரணி நாடக மன்றம், சேட்பட் அடுத்த கம்மந்தாங்கல் கூட்ரோடு, வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம், ஆற்காடு அடுத்த கிருஷ்ணாவரம். இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம். கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. என்னோட அப்பா அடிக்கடி சொல்வாரு, சேலை கட்டினாதான் மகாலட்சுமி மாதிரி இருக்கு, உனக்கு சேலை கட்டினாதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. எல்லா அப்பாக்களும் சரி, அவங்களுடைய பொண்ணுங்க சாரி கட்டி அந்த அழகே எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு அம்மன் மாதிரி அப்படி பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் என் அப்பா, நான் சேலை கட்டினாலே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. சுடிதார் போடும் போதை விட சாரியில நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அதனால தினசரி நம்மளுடைய துறைக்கு சாரி தான் எப்பவுமே கம்ஃபர்டபுளா இருக்கும்ன்றதுனால நம்ம சாரி யூஸ் பண்றோம். அப்புறம் இப்போ உங்களுடைய சகோதரி அம்மு கட்டிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பட்டு சரி, என்னுடைய கல்யாண பட்டு சரி. இது எனக்கு கல்யாணம் ஆயிட்டு 20 வருஷத்துல ஒரு குறைஞ்சபட்சம் 4 முறை தான் கட்டியிருப்பேன். மத்தபடி எடுக்கும் போதெல்லாம் பட்டு சரியா இருக்கு, இது கரை ஆயிட போகுது, கோயிலுக்கு போகும்போது மஞ்சள் குங்குமம் பட்டுற போகுது, அப்புறம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி வச்சு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா இந்த இடம்லாம் விட்டு போயிருக்கு. நம்ம பட்டு சாரி அப்படின் போது நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாரி எனக்கு ஒரு 13,000 ரூபாய் கொடுத்திருந்தாங்க. பார்டர் எல்லாம் பெருசா இருக்கு, அதனால நிறைய யூஸ் பண்ணவே மாட்டேன். இடம்லாம் அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு இழையா விட்டுருது. இப்ப நீங்க பாக்குற எல்லாருமே ஜென்ஸ் தான். இருந்தாலும் சாரியை பத்தி ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு சகோதரர்களும் அப்பாக்களும் அப்புறம் தம்பிகளும் நீங்க தான் வந்து உங்க ஒய்ஃபுக்கு கல்யாணத்துக்கு சாரி எடுத்து கொடுக்க போறீங்க. நீங்க தான் எடுத்து கொடுக்க போறீங்க. அந்த வீட்டுல இருக்க பெண்களாகிய நாங்க யூஸ் பண்றோம். அவ்வளவு காசு போட்டு முகூர்த்த சாலை நீங்க எடுத்து கொடுக்குறீங்க. ஆனா பெண்களாகிய நாங்க வந்து பாத்தீங்கன்னா அது மனசு வராம பத்திரமா மடிச்சு அதை அப்படியே பீரோல வச்சுட்டு அந்த சாரி எல்லாம் சீக்கிரமா எப்படி மடிச்சிருக்கோமோ அந்த மடிப்பு விட்டு. ஏன் இதை சொல்ல வரேன்னா, சாரி வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி யூஸ் பண்ண சொல்லுங்க. பட்டு சாரிய என்னைக்கு நம்ம தான் யூஸ் பண்ண போறோம். அது வேஸ்டா கிளிய கூடாதுல. அடிக்கடி கட்டி வச்சது கிளிக்கலாம், சும்மா பீரோலயே வச்சது கிளிய கூடாது. அதனால சகோதரி அம்மாங்க கிட்ட, உங்க அண்ணிங்க கிட்ட எல்லாம் சொல்லுங்க. உங்க நாத்தனார் சொன்னாங்க அடிக்கடி எடுத்து பட்டு சாரியை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லுங்க. கொஞ்சம் கட்டுவோம், வச்சுட்டே இருந்தா அது விட்டுரும் அப்படின்றதுனாலதான் கட்டுறேன். ஒரு நல்ல நாள்ல எப்பவுமே கட்டுங்க. பெண்களுக்கு எங்களுக்கு மனசு வராது, இருந்தாலும் அண்ணன்கள்லாம் நீங்க தான் சொல்லணும். எங்க அண்ணிங்க கிட்ட சொல்லி முகூர்த்த சாரில எடுத்து கட்டுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஒரு டிப்ஸ் தான், அதுக்காக தான் சொல்றேன். உங்களுக்கே எப்ப பார்த்தாலும் டிப்ஸ் சொல்றேன். அப்புறம் பாதுகாப்பு விழிப்புணர்வு சொல்றேன். அண்ணிங்களுக்கும் சொல்லணும், அம்மாங்களுக்கும் சொல்லணும் இல்லையா, அதனாலதான் சொல்றேன். அதே போல இன்னைக்கு ஆணி 20, இன்னும் 10 நாள் தான் இருக்கு ஆடி பிறக்கிறதுக்கு. அதனால சீக்கிரமா வந்து நம்மளுடைய கிராமத்துக்கு நாடகம்லாம் இன்னும் ஒப்பந்தம் செய்யாம இருந்தீங்கன்னா வந்து நாடகம் ஒப்பந்தம் செய்யுங்க. உங்களுடைய சகோதரி அம்முக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணோம். வாங்க. என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. நன்றி, வணக்கம்.